ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கெப்ரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, வெளியே தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பு கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆபத்தான சூழ்நிலையில ஏற்படுத்தி விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதை தொடர்ந்து நாங்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி பாக்குறீங்க? அதான் வன்னியரசு அவர்கள், அமைச்சர் வன்னியரசு அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி விகடனுக்கும் இது தொடர்பாக ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுலயும் இந்த விஷயத்தை அவரு பதிவு பண்ணியிருந்தாரு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போறோம் அப்படின்ற விஷயத்தை அவரு பதிவு பண்ணியிருந்தாரு. அப்புறம் நேத்து சட்டசபையில் பேசும்போதும் தமிழ் தேசியம் வேற திராவிடம் வேற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது தமிழ் தேசியத்துக்கு பெரிய அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். ஸோ அதனால தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற ஒரு மாநாட்டை நடத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவரு பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ முதல்ல நான் கேட்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்றது உங்க பார்வை. அப்படி இருக்கும்போது குறிப்பா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு ஏன் உங்க மாநாட்டுக்கு பேர் வைக்கிறீங்க? திராவிட எழுச்சி மாநாடுன்னு பேர் வைக்கலாமே, ரெண்டும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணு தானே. அப்ப ஏன் ஸ்பெசிபிக்கா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்ற வார்த்தையை சூஸ் பண்றீங்க? அதுக்கான காரணம் என்னன்னா, தமிழ் தேசியவாதிகளை டார்கெட் பண்ணுன்றதுதான் உங்களோட நோக்கமா இருக்கு. தமிழ் தேசியவாதிகளை ஈர்த்து உள்ள கொண்டு வரணும். அதுக்காக ஸ்பெசிபிக்கா தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றீங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் வேறு வேறு அப்படின்னு சொன்னா தமிழ் தேசியத்துக்கு பெரிய அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்திடும் சொல்றீங்க. புரியல, என்ன பெரிய ஆபத்தை ஏற்படுத்திடும்? திராவிடமும் தமிழ் தேசியமும் வேறன்னு சொல்றதால யாருக்கு பாதிப்பு வரும்? அப்படி பாதிப்பு வருதுன்னா திமுகவுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னா, தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணுதான் அப்படின்றதுதான் திமுகவோட ஸ்டாண்டா இருக்கு. ஸோ திமுகவுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, தாவேக்காவோட நிலைப்பாடும் அதுதான். திமுகவோட அதே நிலைப்பாடு தான் தாவேக்காவோட நிலைப்பாடும். திமுக திராவிட கட்சின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணும்பாங்க. தாவேக்கா தமிழர் வெற்றி கழகம், தமிழ்ன்ற பேரை கட்சி பேர்ல வச்சுக்கிறாங்க. திராவிடம் இல்ல, தமிழ்ன்ற பேர் தான் இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் பேசும்போது தமிழ் தேசியமும் திராவிடமும் எங்களோட ரெண்டு கண்கள் அப்படின்றாரு. அப்ப ஏறக்குறைய திமுக சொல்ற அதே விஷயத்தை தான் தாவேக்காவும் சொல்றாங்க. ஸோ அப்ப பிசிக்கு இப்ப என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, இப்ப தாவேக்காவோட அவங்க இருக்காங்க. தாவேக்காவோட இருந்துட்டு தாவேக்காவுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு விஷயம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. இப்ப டிவிகேவோட பெரிய வெற்றியே என்னன்னா, 2026 தேர்தலில் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒன்று சேர்த்துட்டாங்க. எல்லாரும் பரவலா எதிர்பார்த்த விஷயம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் செதறி போயிருக்கு. அது திமுகவுக்கு சாதகமா அமையும் அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் மீறி திமுக எதிர்ப்பு வாக்குகளை தாவேக்கா ஒன்று சேர்க்கிறாங்க. அது பெரிய ஒரு வெற்றி. ஆனா இப்ப தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறதுல அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கு. ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லும்போது அதுல பாஜக வாக்குகள் இருக்கு, அதுல மைனாரிட்டி ஓட்ஸ் இருக்கு. இந்த தடவை தாவேக்காவுக்கு மைனாரிட்டி ஓட்ஸும் கொஞ்சம் விழுந்திருக்கு. அப்கோர்ஸ் திமுக எதிர்ப்பு வாக்கு இல்லை, பட் இருந்தாலும் மைனாரிட்டி ஓட்ஸும் விழுந்திருக்கு. அது போக தமிழ் தேசியவாதிகளோட ஓட்ஸும் கொஞ்சம் வந்திருக்கு. என்டிகேவோட ஓட்ஸ் 8 இருந்தது 4 மாறி இருக்கு. ஸோ தமிழ் தேசியவாதிகளோட ஓட்ஸும் விழுந்திருக்கு. அப்புறம் முக்கியமா அதிமுகவோட ஓட்ஸ் கணிசமா இந்த பக்கம் திரும்பி இருக்கு. இப்படி நிறைய சைட்ல இருந்து ஓட்ஸ் வந்திருக்கு. இந்த ஓட்ஸ் எல்லாத்தையுமே தக்க வைக்கிறது கஷ்டம். ஏன்னா எல்லாரையுமே நீங்க சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அப்ப திரும்பவும் கொஞ்சம் ஓட்ஸ் வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா மைனாரிட்டிஸ் அதிருப்தி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக காரங்க அதிருப்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அப்ப அவங்க என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, 2 விஷயத்த பண்ண முயற்சி பண்றாங்க தாவேக்கா. ஒன்னு, அதிமுகன்ற கட்சி களத்துல இருக்கக்கூடாது. அதிமுகன்ற கட்சி களத்துல இருக்கிற வரைக்கும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் கணிசமா அந்த கட்சி கையில இருக்கும். ஸோ அதிமுகன்ற கட்சியை இல்லாம பண்ணியாச்சுன்னா அந்த ஓட்ஸ் ஃபுல்லாக நம்ம இங்கே கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் அதிமுக வீழ்த்துறதுக்கு ஏகப்பட்ட திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்களை அதிமுகவுக்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது தாவேக்கா பண்ண முயற்சி பண்ற விஷயம் என்னன்னா, தமிழ் தேசியத்தை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க. ஏன்னா இப்ப என்டிகே கையில இப்பவும் 4% ஓட்டு இருக்கு.
ரெண்டாவது, தாவேக்காவை பொறுத்தளவுல 26க்கு முன்னாடி வரைக்கும் நாங்க மாற்றுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் நீங்க அப்படி சொல்ல முடியாது. நாங்க 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்றுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீங்க கிடையாது. இப்ப நீங்களும் மற்ற ஒரு அதிகாரத்தில் கூடிய கட்சி தான். ஸோ இந்த மாற்று அரசியல் நீங்க பேச முடியாது. ஆனா என்டிகேவால் அதை பேச முடியும். ஸோ ஒன்னு, என்டிகே கையில 4% ஓட்டு இருக்கு, திமுக எதிர்ப்பு வாக்குகள். ரெண்டாவது, என்டிகே மாற்று அரசியலும் பேசுவாங்க, அதுக்கும் ஓட்டு இருக்கு. ஸோ அதனால இவங்க என்ன செய்ய முயற்சி பண்றாங்கன்னா, என்டிகேவை பலவீனப்படுத்தணும், தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஐடியாலஜியை நம்ம கையில் எடுத்துக்கணும். ஸோ அந்த வேலையை பார்த்தோம்னா இப்போ விசிகேவெல்லாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்க என்ன பண்ண முயற்சி பண்றாங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். தமிழ் தேசியம்னு பேசுறவங்கலாம், இந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் வேற வேறன்னு பேசுறவங்கலாம் அவங்க மக்களை பிரிக்கக்கூடிய வேலைகள் பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களோட அடிப்படை நோக்கம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை கன்சால்டேட் பண்ணும். என்டிகே அதுக்கு தடையா இருக்காங்க, அதிமுக அதுக்கு தடையா இருக்காங்க. ஸோ அந்த தடைகளை நீக்கணும், அதுக்கான வேலைகளை இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா பார்க்கும்போது தேர்தல் முடிவுகள்லாம் நம்ம பார்க்கும்போது என்டிகேவுக்கு இது பெரிய பின்னடைவு. ஏறக்குறைய 50% ஓட்ஸ் அவங்களுக்கு கம்மியாயிருக்கு. ஆனாலும் இன்னைக்கும் பார்த்தோம்னா தமிழ் தேசியத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க. வன்னியரசு அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு, இவர் வேல்முருகன் அவர்கள் தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாரு, ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம செயல்படணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. ஸோ தொடர்ச்சியா இவங்க தமிழ் தேசியத்தை பத்தி பேசுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில இன்னைக்கும் தமிழ் தேசியத்தோட தேவை இருக்கு. அசம்பிளியில் தமிழ் தேசியம் பத்தி பேசுறாரு, ஒரு என்டிகே கேண்டிடேட் கூட இல்ல உள்ள, ஒரு என்டிகே எம்எல்ஏ கூட உள்ள இல்ல. ஆனாலும் வன்னியரசு அவர்கள் தமிழ் தேசியம் பத்தி அங்க அசம்பிளியில பேசுறாரு. ஸோ அப்ப அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் தமிழ் தேசியத்தோட தேவை இருக்கு. மக்களுக்கு மாற்று வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருக்கு. 2 திராவிட கட்சிகளும் மோசம் அப்படின்ற பார்வை இருக்கு. ஸோ அதனால அவங்க தாவேக்காவை நம்பி ஓட்டு போடுறாங்க. ஆனா இப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தாவேக்காவுக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, நிறைய அதிருப்திகள் இருக்கு. தாவேக்கா அதிகாரத்துக்கு வரதால அந்த அதிருப்திகள்லாம் சரியாயிருமான்னு கேட்டீங்கன்னா சரி ஆகாது. ஏன்னா அவங்க கிட்ட எந்த தீர்வும் இல்லை, பொலிட்டிக்கல் வில்லும் இல்லை அவங்களுக்கு. ஸோ அப்ப எந்த பெரிய மாற்றங்களும் ஏற்பட போறது இல்லை. அப்ப விரைவா மக்கள் வேற ஒரு மாற்றம் தேடி போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அந்த இடத்துல என்டிகே இருக்காங்க. ஸோ இவங்களை பொறுத்தளவுல அதிமுகவும் இருக்கக்கூடாது, என்டிகேவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றாங்க. இப்ப ஒன்றும் இல்லை, இப்ப பாருங்க, தமிழர்களோட உரிமையை பத்தின புரிதல் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமும் இல்லை. அது உள்ளபடியே எனக்கு பெரிய வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நம்ம நிறைய தடுப்பணைகள்லாம் கட்டணும், ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒருக்கா நம்ம தடுப்பணைகள்லாம் கட்டணும்னா நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ண மாட்டோம், கடல்ல போய் தண்ணி சேராது, அப்ப நம்ம மற்ற மாநிலங்களை சார்ந்து இருக்க மாட்டோம், அவங்க கிட்ட போய் நம்ம கையேந்த வேண்டிய சூழல் இருக்காது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவிரிக்காக நம்ம கர்நாடகா கிட்ட கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அதே மாதிரி முல்லை பெரியாருக்காக நம்ம கேரளா கிட்ட போய் நம்ம கையேந்தணுன்ற அவசியம் இருக்காது, அதே மாதிரி நம்ம ஆந்திரா கிட்டையும் கையேந்த வேண்டிய தேவை இருக்காது. ஸோ நம்ம ஏரி குளங்களை நல்லா ப்ராப்பராக தூர்வாரி மேனேஜ் பண்ணணும், அதே மாதிரி தடுப்பணைகள் கட்டணும், இதெல்லாம் நம்ம கட்டியாச்சுனாலே நமக்கு பிரச்சனை இருக்காதுன்றாங்க. இப்போ அவங்க நல்ல ஆழமாக பேசக்கூடிய ஒரு பொலிட்டிஷியன் தான், சும்மா வாய்க்கு வந்ததை தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிற ஆள் கிடையாது, ஆழமான விஷயங்கள் பேசக்கூடியவங்க தான். ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு இங்கே பிரச்சனை என்னன்றது சரியா புரியல. இது ஒரு உரிமை சார்ந்த பிரச்சனை. இப்போ என்கிட்ட தண்ணி நிறைய சர்ப்ளஸாக கூட இருக்கலாம், என்கிட்ட நிறைய தண்ணி இருக்குன்னே வச்சுப்போம், அப்பையும் கர்நாடகக்காரங்க தண்ணி திறந்தா விடணும், ஏன்னா அது என்னோட உரிமை. என்னோட உரிமையை நான் இன்னைக்கு விட்டு கொடுத்தேன்னா நாளைக்கு என்னோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கும் அது இருக்காது. நாளைக்கு வறட்சி வரலாம்ல 50 வருஷம் கழிச்சு. ஸோ அது என்னோட உரிமை, அது பல ஜெனரேஷன்ஸா அது என்னோட உரிமை தான், நாளைக்கும் அது என்னோட உரிமை தான். அப்படி இருக்கும்போது என்னோட விஷயம் என்னோடதா தான் இருக்கணும். நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் தீருங்க, தண்ணியை நல்லா அழகா மேனேஜ் பண்ணுங்க, குளங்களெல்லாம் தூர்வாருங்க, அது எல்லாமே பண்ணுங்க, கரெக்ட். ஆனா நம்ம உரிமை என்னன்றத புரிதல் இருக்கணும். நாளைக்கு அப்புறம் பெரிய வறட்சி வருதுன்னு வச்சுப்போம் 50 வருஷம் கழிச்சு, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன்கிட்ட போய் திருப்பி அப்ப போய் கேட்பீங்களா? அப்ப உங்களுக்கு அது உங்க உரிமைன்றதே மறந்துடும். ஸோ நம்ம உரிமைன்னு வரும்போது சின்ன காம்ப்ரமைஸ் கூட நம்ம அங்க பண்ணக்கூடாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸுக்கு அந்த விஷயம் கூட தெரியல.
இப்போ சௌமியா அன்புமணி அவர்களை பொறுத்தளவு நிறைய முக்கியமான நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன். அவங்கள விமர்சிக்கணும்னு நம்ம இதை கண்டிப்பா பேசல. ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு பிழை இருக்குல்ல, இதை நம்ம கண்டிப்பா சுட்டி காட்டணும்ல. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உரிமைகள்னா என்ன, அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகள் என்னன்ற புரிதல் இல்ல. ஸோ காவிரி பிரச்சனை உரிமை சார்ந்த பிரச்சனை. ஆனா இங்க நம்ம மக்களுக்கும் சரி பொலிட்டீஷியன்ஸுக்கும் அந்த புரிதலே இல்லை. கர்நாடகக்காரங்களுக்கு இருக்கு, ஆந்திராக்காரங்களுக்கு இருக்கு, கேரளாக்காரங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த உரிமை சார்ந்த பிரச்சனைன்ற புரிதலே. அது காரணம் என்னன்னா, தமிழர்களுக்கான ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் இங்க இல்லை. இங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தமிழர்களுக்கான கட்சியாவே இல்லை. அங்க அந்த மக்களுக்கு அந்த புரிதல் இருக்குன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அந்த புரிதலை ஏற்படுத்துறாங்க மக்களுக்கு. இது நம்மளோட உரிமை, நம்ம இதை விட்டு கொடுக்க கூடாது. முல்லை பெரியார் அணைன்றது நம்ம மாநிலத்தில் அந்த அணை இருக்கு. தமிழர்களுக்கு எப்படி அந்த அணை மேல கண்ட்ரோல் இருக்கலாம், இது அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த புரிதல் இருக்கு. அங்கிருந்து குப்பை இங்க வரும், ஆனா இங்கிருந்து நம்ம குப்பையை அங்க போட முடியாது. ஸோ அவங்களுக்கு கிளியரா தெரியுது, இது என்னோட மண், என்னோட ஸ்டேட்டு, இங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் விட மாட்டோம், இந்த டெரிட்டரிக்குள்ள எதையும் விட மாட்டோம்னு ரொம்ப தெளிவா இருக்காங்க. அதே மாதிரி கர்நாடகாவும் பார்த்தோன்னா இது எங்க தண்ணின்றது தெளிவா இருக்காங்க. ஸோ நமக்கும் அந்த உரிமை சார்ந்த ஒரு பார்வை இருக்கணும். அதனாலதான் சொல்றேன், இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி அரசியல் கட்சிகளுக்கும் சரி நம்மளோட உரிமை என்னன்ற புரிதலே இல்லை நிறைய நேரங்கள்ல. இங்கதான் தமிழ் தேசியத்தோட தேவையும் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால தான் தமிழ் தேசியம் தேவை அப்படின்ற மாதிரி சொல்றோம். மக்களும் இன்னைக்கும் அந்த சித்தாந்தம் பின்னாடி போறாங்க. அதனாலதான் இங்க இருக்கக்கூடிய தாவேகா மாதிரியான கட்சிகளுக்கு தமிழ் தேசியத்தை பார்த்து ஒரு சின்ன அச்சமும் இருக்கு. அதை நம்ம முளையிலேயே கிள்ளி எறிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் இப்போ பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்றாங்க. நான் இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். இன்னைக்கு அசம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அபத்தமா இருக்கு. ஒரு தாவேகா எம்எல்ஏ பேசுறாரு, பேசும்போது பார்த்தா அவரு நேற்று நீங்க பேசும்போது திமுக காரங்க ரொம்ப பதட்டமா நாங்க இருக்கோன்ற மாதிரி நீங்க சொன்னீங்க. நீங்க பதட்டமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஈடிலாம் வந்துருவாங்களோ நீங்க பதட்டமா இருந்தீங்க, ஆனா எங்களுக்கு அப்படிப்பட்ட பதட்டம்லாம் கிடையாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எதிர்கட்சிக்காரங்கெல்லாம் கோஷமிட ஆரம்பிக்கிறாங்க. ஏறக்குறைய ஒரு 4-5 மினிட்ஸ் போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தா பேச ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி 2 வார்த்தை சொல்லி முடிச்சு திரும்ப பிரச்சனை வருது. அப்புறம் திரும்ப பேச ஆரம்பிக்கிறார். திரும்ப பேச ஆரம்பிக்கும் போது என்ன பேசுறாருன்னா, ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள்லாம் இங்க எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திட்டங்கள்லாம் இங்க எல்லாம் இருந்தாலும் மக்கள் மனதில் ஸ்டாலின் அவர்கள், அதனாலதான் அவர் அசம்பிளியில் இல்லைன்றார். திரும்பவும் பார்த்தா இன்னொரு 5 நிமிஷம் பிரச்சனை வருது. ஸோ அந்த வீடியோ பார்க்குறேன், ஒரு 10 நிமிஷம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. ஒழுங்கா வந்து சப்ஜெக்டை பேசிட்டு போலாம். அங்க ஈடியை பார்த்து உங்களுக்கு பதட்டம் இருக்குன்னு சொல்றது, அதனாலதான் நீங்க அசம்பிளியில் இல்லைன்னு சொல்றது, இதை பேசி ஒரு 10 நிமிஷம் அசம்பிளியில் அவர் வேஸ்ட் பண்றாரு. அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிளியில் பேசுறாரு போல. ஸோ அவர் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பஞ்ச் டயலாக்லாம் பேசுறதுக்கு ரெடியா பேப்பரோட வந்துட்டார். சரி, இதெல்லாம் பேசும்போது ஒரு பெரிய புரட்சியாளராக இருப்பாருன்னு பார்த்தா அவர் திமுக சேர்ந்திருக்காரு, தாவேக்கால. ஸோ அப்ப உங்களுக்கு திமுக மேல இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கும்போது திமுக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவ்வளவு நாள்? திமுக இருந்து இங்க வந்து சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு விஷயங்கள் அவரு பேசுறாரு. நான் ஒன்று சொல்றேன், இப்ப இந்த அசம்பிளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது ரைட், நீங்க லைவா எல்லாத்தையுமே டெலிகாஸ்ட் பண்றது நல்லதுதான். ஆனா இதெல்லாம் மக்கள் பார்க்கும்போது மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல கூடிய நம்பிக்கையே போயிடும். நம்ம தலைவர்கள் நம்மளை விட சிறந்தவர்களா, சிறந்த அறிவாளிகளா மக்கள் யோசிப்பாங்க. ஆனா அசம்பிளியில் நடக்கிற விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது சாதாரண பொதுமக்களை விட இவங்க மோசமா இருக்காங்க. மக்களுக்கு ஜனநாயகத்தின் மேல கூடிய நம்பிக்கையே போயிடும். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதால தான் தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதை காலி பண்ணிடணும்னு பார்க்குறாங்க. அதுக்கான முயற்சிகள் தான் போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அடுத்ததா வேல்முருகன் அவர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், அவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தில் தமிழ் தேசியவாதிகள்லாம் நிறையா சின்ன இதாக இருக்காங்க, ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து நம்ம போராடணும், ஒன்றா சேர்ந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதற்கு தலைமைக்கு வந்து சீமான் அவர்களே நின்னாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது எப்படி பார்க்குறீங்க? எல்லா தமிழ் தேசியவாதிகளும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு வந்துருச்சா? தமிழ் தேசியவாதிகள் எல்லாமே கண்டிப்பாக ஒன்று சேரணும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே தமிழ் தேசியவாதிகளை பொறுத்தளவு நிறைய நேரங்களில் சின்ன குழுக்களாக தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக என்டிகே வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருக்கும். தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு கொடியின் கீழே அவங்க ஆர்கனைஸ்டாக இருக்க மாட்டாங்க. நிறைய சின்ன குழுக்களாக இருப்பாங்க. அதுவும் அவங்கள ஒன்று சேர்க்கறதும் பெரிய கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ் தேசியவாதிகளை ஒன்று சேர்க்கறதா ரொம்ப கஷ்டமான விஷயம். சீமான் அவர்கள் எப்படியோ அந்த விஷயத்த பண்ணிட்டாரு. அது பண்ணது மட்டும் இல்லாமல்
ஓரளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியாகவும் அந்த கட்சியை அவர் மெயின்டைன் பண்றாரு. ஒரு பாயிண்ட்ல 8% ஓட்டு வரைக்கும் வாங்குறாங்க. நாளா இதெல்லாம் ஒரு காலத்துல கனவுல கூட நடிச்சது கிடையாது. ஸோ அந்த வகையில பெரிய ஒரு இம்பாக்ட் அவரு ஏற்படுத்தியிருக்காரு. ஆனா இப்ப வேல்முருகன் அவர்களை பொறுத்தளவு நல்லதுதான். ஒரு தமிழ் தேசியவாதிகளெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா அவரே பார்த்தோம்னா திமுகவோட தான் பயணிச்சிருக்காரு ஒரு நாளா. அப்புறம் திமுக கூட்டணியிலிருந்து வெளில வராரு. ஏன் வெளியே வராரு? என்ன முரண் அவருக்கு? அங்க சீட்டு கொடுக்கல. சீட்டு கொடுத்துருந்தா இங்க இருக்க மாட்டார், அங்க இருந்திருப்பாரு. ஸோ சீட்டு கொடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக கோச்சிட்டு வராரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேட்டிலாம் கொடுத்தாரு, திமுகவுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் பேசினாரு. அது வரைக்கும் பெருசா திமுக விமர்சிச்சுலாம் எதுவும் பேசல. ஸோ அப்ப இங்கதான் சிக்கல் இருக்கு. தமிழ் தேசியம்ன்ற அந்த ஆயுதத்தை எப்போ எடுக்கிறீங்கன்னா, கடைசியில வேற ஆப்ஷனே உங்களுக்கு இல்லைன்ற போது எடுக்கிறீங்க. உங்களுக்கு தாவேகா பக்கமும் போக முடியல, திமுக பக்கமும் போக முடியல, அதிமுகவும் பலவீனப்பட்டு போயிட்டாங்க, இப்ப வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்ற போது இந்த சைடு வரீங்க. திரும்ப நாளைக்கு வேற ஒரு ஆப்ஷன் கிடைச்சாச்சுன்னா அந்த சைடு போறீங்க. ஸோ அப்ப பொலிட்டிக்கலா ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்டாண்ட் இல்லை இல்லையா, அது ஒரு சிக்கலா இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப வேல்முருகன் அவர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அணி ஒன்றை உருவாக்கணும்னு நினைக்கிறாருன்னா, ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட செயல்படணும்னு நினைக்கிறாருன்னா அது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனால் வரக்கூடிய நாட்கள்லையாவது அந்த நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். தமிழ் தேசியம்னா தமிழ் தேசியம் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கக்கூடாது, இங்கே அங்கன்னு மாற்றி மாற்றி அந்த ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ அந்த எண்ணம் வந்திருக்கு அப்படின்றது நல்லது தான். அந்த எண்ணம் வர வைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை வர வைக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம்தான். சரி, இப்போ அடுத்ததா இன்றைக்கு சட்டமன்றத்தில் இபிஎஸ் வாசஸ் டிவிக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய விஷயங்கள் வந்து மாறி மாறி பேசிக்கிறாங்க. ஸோ இதில் ஆதவர்ஜுனா அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2017 அப்புறம் அதிமுகன்ற ஒரு கட்சியே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபியோட அடிமை மாதிரி செயல்பட்டு வந்துட்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த குற்றச்சாட்டு? இப்போ அசம்பிளியில் உள்ளபடியே முக்கியமாக பேசப்பட வேண்டிய விஷயம்னு பார்க்குறேன். இதை குதிரை பேரம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. பொதுவாக நம்ம டிவியில் பார்ப்போம், குதிரை பேரம் மகாராஷ்டிராவில் நடந்தது, அந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தில் நடந்ததெல்லாம் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் குதிரை பேரம்லாம் நடந்தது கிடையாது. ஆனால் இந்த தடவை பார்த்தோம்னா, நாங்கள் அரசியல் மாற்றம் ஏற்படுத்திட்டோன்ற பேரில் பவருக்கு வந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறாங்க தாவேக்காவை பொறுத்தளவில். இல்லை, நாங்கள் குதிரை பேரம்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. ஆனால் அதிமுகவோட குற்றச்சாட்டு இருக்குல்ல, அது உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போ ஒரு எம்எல்ஏ மக்களால் தேர்வு பண்ணப்படுறாரு, அந்த எலெக்ஷனுக்காக கோடிக்கணக்காக பணத்தையும் செலவழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரே மாசத்துல அந்த பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு தாவேகா கூட போய் சேர்றாரு. அப்ப அதிமுக தலைமை சரியில்லைன்ற விஷயம் இப்பதான் உங்களுக்கு புரியுதா? அதுவும் குறிப்பா தாவேகா ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியுதா? இங்க நடக்கிறது அம்மா ஆட்சி இல்லை அப்படின்றது இப்பதான் புரியும் உங்களுக்கு. ஸோ இதுல எந்த லாஜிக்கும் இல்லை. இதை சாதாரணமாக பார்க்கும்போது யாரா இருந்தாலும் இதை குதிரை பேரம் தான் சொல்லுவாங்க. குதிரை பேரம்ன்றது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா மக்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, அங்க ஒரு குறிப்பிட்ட சின்னத்துக்கு ஓட்டு போடுறாங்க. அதை மதிக்காம நீங்க தூக்கி போட்டுட்டு புதுசா ஜெயிச்ச இன்னொரு கட்சி பின்னாடி போறீங்க. அப்ப இது ஜனநாயகத்துக்கு பெரிய ஒரு பின்னடைவு. மக்களோட ஓட்டுக்கு என்ன மரியாதை? லீவை போட்டுக்கிட்டு காலையில பூத்துக்கு போய் எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை கொஞ்சமும் மதிக்காம நீங்க தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு தாவேக்கா ஏதோ உங்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் முக்கியமா படுது. மக்களோட ஓட்டை விட, மக்கள் உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தாவேக்கா கிட்ட இருந்து ஏதோ கிடைக்குது பாருங்க, அதுதான் உங்களுக்கு பெருசா படுது. ஸோ நீங்க அந்த சைடு போறீங்க. அப்ப இதை பத்தி பேசணும், அசம்பிளியில கண்டிப்பா இதை பத்தி பேசணும். இது பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு பெரிய ஒரு கேடான விஷயம். அதனால இபிஎஸ் அவர்கள் அதை பேசுறாரு. அதை பேசும்போதும் பொறுப்பு இல்லாம ஒரு பதில் சொல்றாரு ஆதவர்ஜுனா அவர்களை பொறுத்தளவுல அம்மா ஆட்சியை அவர் ஏத்துப்பாராம். அதுக்கப்புறம் இருந்த இபிஎஸ் ஆட்சியை அவர் ஏத்துக்க மாட்டாராம். என்ன பெரிய வித்தியாசம்னு எனக்கும் புரியல. ஸோ அம்மா ஆட்சியை அவர் ஏத்துக்கிறாரு. இப்ப அதிமுகவில் அம்மா ஆட்சி நடக்கலன்னு சொல்லி நிறைய பேர் இங்க வந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கருக்குலாம் அதான் பிரச்சனை. அம்மா ஆட்சி நடக்கலன்ற அதிருப்தியில தான் இங்க வந்திருக்காங்க. நீங்க அவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க. மற்றபடி அவங்கெல்லாம் ரொம்ப மிஸ்டர் கிளீன், நீங்க சொல்ற மாதிரி தூய அரசியல்வாதிகள். இதெல்லாம் சொன்னா யாராவது நம்புவாங்களா? அவங்க மேல எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு.
ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பற்ற ஒரு பதிலாக அவர் சொல்றார். ஆனால் இன்னைக்கு தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இவங்க சொல்ற கதை எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, திமுக மேல பெரிய அதிருப்தி இருக்கு. திமுக 2006 இருந்து 11 வரைக்கும் ஆட்சி பண்றாங்க. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் மக்கள் அவங்கள எதிர்கட்சியா உட்கார வைக்கிறாங்க. மக்கள் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, திமுக இந்த 5 வருஷத்துல பண்ண வேலை மக்களை அந்த அளவுக்கு கோவப்படுத்திருச்சு. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு திமுகவோட ஆட்சி இப்பதான் முடிஞ்சிருக்கு. அப்ப மக்களுக்கு எவ்வளவு கோவம் இருக்குன்னு பாருங்க. ஸோ மக்களை பொறுத்தளவுல திமுக மேல பெரிய கோவம் இருக்கு. அதை வச்சு தாவேக்கா வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. அதை தாண்டி தாவேக்கா உருப்படியான விஷயம் எதுவும் பண்ணல. இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம எதையாவது பேசிட்டு இருக்கிறது, அதிமுகவோட உட்கட்சி பிரச்சனையெல்லாம் பத்தி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அசெம்பிளியில நாங்க அம்மா ஆட்சியை நாங்க ஏத்துப்போம், அம்மா ஆட்சி கரெக்டா நடந்தது, அதெல்லாம் அசெம்பிளியில பேச வேண்டிய விஷயம் கிடையாது. அதிமுக கட்சிக்குள்ள பிரச்சனையெல்லாம் பத்தி இபிஎஸ் பார்த்துப்பாரு. நீங்க எதுக்கு அதெல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க கிளியரா சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க மாற்று அரசியல் கொடுக்க வந்திருக்கோன்றீங்க. சி விஜயபாஸ்கர் அவர்களை எடுத்திருக்கீங்க. அதுவும் உங்க கட்சி அமைச்சரை ஓரம் கட்டிட்டு அவருக்கு முக்கியமான பதவிகள்லாம் கொடுக்குறீங்க புதுக்கோட்டையில. அப்ப இவ்வளவு முக்கியத்துவம் அவர் கொடுக்குறீங்கன்னா எதுக்காக கொடுக்குறீங்க? அவரோட அந்த ஸ்பெஷலான சாதனைகள்லாம் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்ப உங்களுக்கும் அதிமுகவுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே வித்தியாசம் என்னன்னா, அவங்கள விட இன்னும் சிறப்பா மோசமான காரியங்களை பண்றீங்க. இங்க இருந்த திராவிட கட்சிகள் குதிரை பேரம்லாம் இந்த மாதிரி பண்ணல. அப்கோர்ஸ் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போவாங்க, ஆனா இந்த மாதிரி குதிரை பேரம்லாம் அவங்க பண்ணல. மைனாரிட்டி கவர்மெண்டா இருந்துகிட்டு மெஜாரிட்டிக்காக இப்படியான வேலைகள்லாம் பார்க்கல. ஸோ அந்த வகையில் அதிமுக திமுகவை விட இன்னும் மோசமான அரசியலை சிறப்பாக பண்றாங்க. அதுதான் இவங்க கொண்டு வந்த மாற்று. சரி, இப்போ அடுத்ததாக இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசக்கூடிய சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மாநிலங்கள் சார்ந்த மக்களுக்கு வந்து தனியார் நிறுவனங்களை வந்து ஒரு 80% வந்து இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்மளதும் வந்து தமிழர்களுக்கு வந்து 80% வந்து அவங்க பணிபுரிய வந்து ஒரு சட்ட இது கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இவங்க சொன்னது? இப்போ நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, தமிழ் தேசியத்துக்கான தேவை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஒன்று, திராவிட கட்சிகள் சரியா செயல்படல, மாற்றுக்கான தேவை ஏற்படுது. மாற்றுன்ற இடத்துல தாவேக்கா வந்து உட்கார்றாங்க, தாவேக்காவால காரியத்தை சரியா செய்ய முடியல. அப்ப தமிழ் தேசியத்துக்கான தேவை ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகுது அப்படின்ற விஷயம் சொன்னேன்ல, அதுதான் இங்க நடக்குது. சௌமியா அன்புமணி அவர்கள் பிஎம்கே கட்சியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் அவங்க பேசக்கூடிய அரசியல் இந்த இடத்துல தமிழ் தேசிய அரசியல். ஸோ அவங்க கிளியர் கட்டாக சொல்கிறாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோன்னா அந்த மாநிலத்து ஆட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுது, இங்கேயும் அந்த மாதிரியான முன்னுரிமை வழங்கப்படணும்னு சொல்கிறாங்க. இதை இன்னைக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன? என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க. ஸோ இப்போ தாவேக்கா அது கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் என்ன? படிச்சுட்டு நீங்கள் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தீங்கன்னா நான் காசு தரேன். தாவேக்காவோட மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த விஷயம் அதுதான். நீங்க படிச்சுக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்றோம். அது சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் நீங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், தமிழர்களுக்கு புது புது வாய்ப்புகளை உருவாக்கணும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும், புது இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வரணும். அது ஒன்று. கொண்டு வரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லையும் நிறுவனங்கள்லையும் நம்ம ஆட்கள் வேலை பார்க்கணும். அங்க மற்ற ஆட்கள் வந்து உட்கார்ந்தாச்சுன்னா நமக்கு அங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு பேசுறாங்கனாலே தமிழர்கள் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்ப தமிழர்கள் பாதிக்கப்படும் போது உரிமை சார்ந்து பேச வேண்டிய தேவை ஏற்படுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் என்னோட உரிமை, அது எனக்கு சொந்தமானது அப்படின்னு இப்போ தமிழர்கள் உரிமை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. மெதுவாக அந்த இடத்துக்கு நகர்றாங்க. ஆனால் அங்கே மற்ற ஸ்டேட்ஸ்க்கு அந்த புரிதல் இதுக்கு முன்னாடி இருக்கு பாருங்க. நமக்கு இந்த புரிதல் லேட்டாக வருது. இன்னைக்கு வேலை வெட்டி இல்லாமல் நிறைய கஷ்டப்படும் போது நமக்கு இந்த புரிதல் வருது. ஸோ அப்போ இதுதான் தமிழ் தேசியம். நம்மளோட உரிமை சார்ந்து ஒவ்வொரு காய்களையா ஒவ்வொரு நகர்வுகளையா நம்ம பண்ணும்போது தமிழ் தேசியத்தை நோக்கி தான் நம்ம போவோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு. இப்போதைக்கு சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு துவக்க புள்ளியை போட்டிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக இது நல்லா ஷேப்அப் பண்ணும், இதை கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போகணும். நல்ல ஒரு பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இதை கொண்டு போகணும். நம்ம இது தேவையான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குங்க.
இன்னைக்கு தாவேக்காவே சொல்றாங்கல்ல, நாங்க வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நாங்க உதவித்தொகை தரோம்னு சொல்றாங்கல்ல. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் ரொம்ப மோசமா இருக்குன்னு அவங்களுக்கே தெரியுது இல்ல. அதுக்கு நீங்க கொடுக்குற தீர்வு தான் தப்பா இருக்கு. நீங்க வேற மாதிரியான தீர்வு கொண்டு வரணும். ஸோ இதை நோக்கி நம்ம நகர ஆரம்பிக்கணும். நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு பாருங்க, அதை நம்ம பாதுகாக்கணும், அதை நம்ம கைக்குள்ள வச்சுக்கணும். அப்பதான் இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல சேலரியும் வாங்க முடியும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுப்போம், தக்காளி இருக்குன்னு வச்சுப்போம். சில நேரங்களில் முன்னாடிலாம் டிவியில் நான் பார்த்துருக்கேன், தக்காளியோட விலை ரொம்ப கம்மியாயிரும். கம்மியாச்சுன்னா விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து நம்ம மார்க்கெட்டுக்கு தூக்கிட்டு போகிறதே வேஸ்ட்டு, அதனால ஒரு பயனும் இல்லை, அப்படியே ரோட்டில் போட்டு போயிடுவாங்க. ஏன் அது நடக்குது? தக்காளி மார்க்கெட்டில் தக்காளியோட சப்ளை அதிகமாயிருச்சுன்னா தக்காளியோட ரேட்டு கம்மியாயிரும். அது லேபர் மார்க்கெட்டுக்கும் பொருந்தும். தமிழ்நாட்டில் 100 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு வச்சுப்போம், வேலைகள் இருக்குன்னு வச்சுப்போம். அதுக்கு ஒரு 500 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து 100 பேர் வராங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 100 பேர் வராங்கன்னு வச்சுப்போம். அப்போ அந்த வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் இருக்கு பாருங்க, அதை கம்மி பண்ணிடுவாங்க. அதனால தான் இங்கே முக்கியமாக இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய வேலைகளில் சேலரி பார்த்தோம்னா கம்மியாகுது. இப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் ஈடுபடக்கூடிய தமிழர்களுக்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா புலம்புவாங்க, எங்களால நிறைய சம்பளம் கேட்க முடியல, நாங்கள் நிறைய சம்பளம் கேட்டால் எங்களை வீட்டுக்கு போக சொல்லிடுறாங்க, அந்த இடத்துல வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவரை போட்டுடுறாங்க, அவங்க இன்னும் கம்மியான சம்பளத்துக்கு வேலை பார்க்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம முறியடிக்கணும்னா அரசியல் ரீதியாக நம்ம காய்களை நகர்த்தணும். அப்போதான் நம்ம தொழிலாளர்களோட நலனை நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அந்த இடத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறது நல்லது. இப்போயாவது அந்த புரிதல்லாம் வருது. ஸோ அதான் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு வகையில் தீர்வுன்னு வரும்போது தமிழ் தேசியம் தான் இருக்குது. தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் கடைசியில் அங்கே வந்து தான் நிற்கிறீங்க. காவிரி பிரச்சனையை பற்றி பேசும்போதும் நிரந்தர தீர்வுனா தமிழ் தேசியத்தை வந்து நிற்கிறீங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் தமிழ் தேசியத்துக்கிட்ட தான் வந்து நிற்கிறீங்க. ஸோ தீர்வு அங்கே தான் இருக்குது.